கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உதாரணத்தோடு விலகணும். என்னத்தை கேள்வி கேட்டது ஒரு எண்ணம், பழி வாங்குறேன் அல்லது வழியை காட்டுறேன், ரெண்டும் ஒன்றா அப்படின்றதுன்னா ஒரு மனித மனதில் ஏற்பட்ட எண்ணம் கேள்வியாக மாறி வந்தது. இதுவும் எண்ணம் தான். இது உள்ளேருந்து பழி வாங்குறதுன்றது தவறு. நேரத்தை நீ வீணாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற. நாய் கச்சா நீ கடிக்க முடியாது, நாய் உன்னை கடிச்சிட்டு நீ என்ன பண்ண முடியாது, அதை கடிக்க முடியாது. வலியை உணர்த்த முடியாதுன்னு தான் எண்ணம் தான். அப்போ எண்ணத்தால் என்ன பண்ணலாம், அழிக்கலாம். எண்ணத்தால் வளர்க்கலாம். ஆமாண்டா விடக்கூடாது, என்ன பண்ணுங்க, கூட்டம் சேருங்க வாங்க, இவனுங்கெல்லாம் சேர்ந்தாங்க. நம்மளாம் இன்னொரு மதம் இல்லை, இந்தியாவில் இந்த மதமே இருக்கக்கூடாது, அந்த மதம் அங்கே பேன் பண்ணிடுறாங்க, இங்கே அதுக்கு ஒரு கதைங்கெல்லாம் இருக்கும். நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான கதைங்க, அதுக்கான விஷயங்க, அதுக்கான ஆளுங்கள்லாம் பழி வாங்குறதுக்கான கருவிகள்லாம் விற்கிறாங்க. அமெரிக்காவோட பெரிய பொருளாதாரத்துக்கு ஆதாரமாக இருக்குது எதுன்னா அவன் கண்டுபிடிக்கிற அந்த வெடிகுண்டு, மருந்து, துப்பாக்கி. இதுதான் பெரும்பகுதி அமெரிக்கா பொருளாதாரத்தில் எங்கே முன்னேறிதுன்னா 3 சோர்ஸ்: தங்கம், ரெண்டாவது இன்னொருத்தர் வச்சுக்கிற குரூட் ஆயில், இவனது இல்லை இன்னொருத்தர் வச்சுக்கிற குரூட் ஆயில், இவன் வச்சுக்கிற இந்த ஆம்டு ஃபோர்ஸ், இதை வச்சு தான் அவன் பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக்கிறான். அப்போது நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கானதெல்லாம். அப்போ உங்கள் எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், தூப தீப ஆரணுக்கு ஆரம்பிச்சு எண்ணத்தை வளர்க்கலாம். கடைசி வரைக்கும் வன்முறையோடவே வாழ்ந்துட்டு போகலாம். எப்போவுமே நீ சாவாமல் நான் உயர்த்தலடான்ட்டு. இந்த புனர்ஜென்மம் ஜென்மம் இது நிறைய படங்கள்லாம் இருக்கும். நெஞ்சம் மறப்பதில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் கூட காதலர்களை பிரிக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்கன்னாங்க. என்ன பண்ணிப்பாங்க 2 பேரும் காதலர்கள், ரூமில் ஜெட்டி கைட்டு ஏதோ பண்ணிட்டு விட்டுருவாங்க, அவள் தானே. அதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டமாடா, ஜென்மமாக பார்த்து நிற்பீங்க 2 பேர் சேராமல். 2 பேர் மூத்திரவாயை ஏதோ பண்ணிப்பாங்க. இதுக்கு ஜென்மம் எத்தனை வந்துங்கிறான்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்யறதில்லை. இதெல்லாம் அல்பத்தனமான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ரொம்ப சீரியஸாக. அது மேலே அவ்வளோ நாட்டம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும். இப்போ எண்ணத்தால் என்ன பண்ணுக்கலாம், வளர்க்கலாம். எங்கேயோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட வேண்டியது, சின்னதாக ஜெட்டி சின்னதாக பிரா பார்த்துட்டு வந்துட்டு படுத்துக்கின்னு நேற்று ராத்திரி இன்னைக்கு ராத்திரியும் தூக்கம் போகுதுரா உனக்கு நம்ப. நேற்று ராத்திரி எண்ணத்தால் என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். அது ஒரு பேப்பரு, ஏதோ பக்கத்தில் பொண்டாட்டிக்கிறா, இல்லை நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லை பிசிக்கலாக யாரோ ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம். எண்ணத்துக்கு கற்பனை பண்ணி மூளையை வர சூடாக்குறது அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், சைலண்ட்டாகவும் ஆகலாம். இப்போ எண்ணத்தால் அழிக்கலாம், எண்ணத்தால் வளர்க்கலாம். எண்ணத்தால் என்னன்னா தார்மரா ட்ரை போஸு பண்ணலாம். அப்போது இதுக்கு மேலே உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நான் இன்னொரு வீடியோ எல்லாம் சொல்லிடுறேன். என் தம்பி பெரியப்பா பையன் ஒருத்தன் தம்பி மாத்திரை போட்டான்னு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன். தெரியாத போட்டு மாத்திரை மயக்கமாயிட்டான்னு. பக்கத்தில் ஒருத்தர் சன்பாத் எடுத்துருந்தார். 38 பண்ணோடனே என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான்சென்ஸ் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, 50 ரூபா பண்ணி நான் அப்போது இந்த பட்டையாக வரும். அது 20,000 ரூபாய்க்கு எடுத்துன்னு வந்து 60,000 ரூபாய்க்கு விற்றுட்டுக்கிறாரு. 60,000 ரூபாய் எடுத்துன்னு போய் 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிறாரு. இப்படியே விற்றுட்டுக்கிறாரு. கற்பனையிலே பல கோடீஸ்வரன் ஆகி சன்பாத் எடுத்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் கட்டில்ல. ஆமாம், சன்பாத் எடுக்கிறாரு அவர். இப்போ ஏன் மனம் என்ன பண்ணுத, கற்பனை மேலே கற்பனை பண்ணிவிட்டே. நீங்கள் வெறும் கற்பனையிலேயே வாழலாம். நிறைய பிரில்லியண்ட்டுங்களாம் இப்படி தான். வீட்டில் சோம்பேறி இருக்கிறவனா முட்டால் நினச்சிக்காதீங்க, அவ்வளோ அறிவு அவனுக்கு. ஆமாம், இந்த வாயிலே வலை சுடுவார்ன்றாங்களா, அவங்களாம் யாருன்னு கேட்குறீங்க, பயங்கர பிரில்லியண்ட்டுங்க. தண்ணி கொஞ்சம் எடுத்துணுவான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி பிரில்லியண்ட்டுங்கள்லாம் அவ்வளோ தாகமாக வருதுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொம்மனா இது பயத்தினால வந்தது, செத்துற போகிற அப்படின்னு கம்முன்னு ஆகிடுவோம். விக்கல் வந்தால் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன் சோம்பேறிங்க. நான் நிறைய சொல்லிடுறேன், இது மாதிரி நிறைய கதையை சொல்லிடுறேன். புள்ள கிட்ட அப்பா கேட்டுக்கிறான். 2 பேருமே பயங்கரமான ஆளுங்க, தத்துவவாதிங்க. மழை பெய்தாடான்னு கேட்டுக்கிறான். நாயை கூப்பிட்டு நிற்கிறான். போய் பார்க்கணுமா, நாயை கூப்பிடியா? ஏன் நஞ்சுன்னு மழை பார்த்துது, நனையில்னா என்ன? இதுக்கெல்லாம் நீங்கள் அறிவாளிங்க. இந்த சோம்பேறிலாம் யார் உட்காந்துனே? ஆமாம், கற்பனையிலே பணக்காரன் ஆகிட்டுக்கிறான் அவன். 6லேருந்து 60 படம் பார்த்துருப்பான். பேப்பர் போட்டு கோடீஸ்வரன் ஆகிட்டார்ல அவரு. இவனை என்ன பண்ணுவான், கோடீஸ்வரனாகவே ஆகிட்டு இருப்பான், 10ன்னு இருப்பான். வேலை வெட்டிக்கே ஏன் போல அவன்? கற்பனை 1000 கடந்து தான் போனால் என்ன. அதனால் மனதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்களே ஆறுதல் சொல்லிக்கலாம். எங்கே ஓடியும் என்னடா பண்ண போகிறீங்க,
நிம்மதியாக தூங்கினா தானடா இப்போயே தூங்கணுவான். கரெக்ட் தானே? இப்போ தூங்கு, நல்லா சம்பாதிச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னுவான். காலாட்டினே சோறு தூண்டுறது அப்படின்னா படுத்துன்னு சோறு தூண்டுவான். ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? உங்கள் எண்ணத்தை நீங்களே என்ன பண்ணிக்கலாம்? ஏமாற்றிக்கலாம். உங்கள் எண்ணத்தை நீங்களே எண்ணத்தால் ஏமாற்றிக்கலாம். எண்ணத்தினால வழி நடத்தலாம். எண்ணத்தால் வளமாக்கலாம். எண்ணத்தினால சிறப்பாக்கலாம். எண்ணத்தினால நிறுத்தவும் செய்யலாம். ஏன் சும்மா பேசினேங்கிறேன், நான் ஆகப்போதான்னு கேளுங்களேன். நான் ஏற்கனவே ஒட்டி திட்டியெல்லாம் சொல்லிட்டேன். சத்தம் வாரம் சத்தம் திட்டின்னு முடியாது. எல்லோரும் இந்த மணி விட்டுங்கன்னு சொல்லிட்டு திட்டினு தான் என்ன ஆகுது? மணி விட்டுங்களா? மணி மட்டும் சும்மா கையில் வச்சுன்னு எங்கேயோ போய் நிற்கிறீங்க நாய்ங்களா என்ன ஆகும்? இதால் பார்த்துக்கிறோம் நம்மளை அப்படி தானே? அது மாதிரிலாம் திட்டி தந்திரங்கள்லாம் செய்யலாம். மணி விட்டு நம்ம அசிங்கமாக திட்டுனுக்கணும். வந்து பார்ப்பாங்க, என்ன இது பைத்தியம் பொழுது இருந்தாலுன்னு. உங்களுக்கு தான் தெரியும், பெரிய ஞானி நானியா என்ன பண்ணுக்கிறேன். இப்போ மணி விட்டும் போது வெளியே போகிற நாய்க்கு இதில் அதை என்ன பண்ணுக்கிறேன்? இப்போ நான் எண்ணத்தால் என்ன பண்ணுறேன்? அடக்கிறேன். இந்த அங்குச பாசாங்குசெல்லாம் வச்சுருக்கோம் சாமிக்கு, பார்த்துக்கிறீங்களா? கொடிய கருவியோ வேதத்தில் தெளிதல் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பேன். கத்தி வச்சு நீ குத்திக்கலாம், இன்னொருத்தரையும் குத்தலாம். எண்ணத்தை வச்சுன்னு ஒன்று அழகாக்கிக்கலாம், இன்னொருத்தரையும் என்ன பண்ணிக்கலாம், எடை போட்டுனேக்கலாம். இந்த புள்ள நான் நினைக்கிறேன், இந்த புள்ள நான் நினைக்கிறேன், அவன் நான் நினைக்கிறான், இவன் யார், இவன் என்ன பண்ணுறாங்க, இவங்க தில்லெல்லாம் கிடையாது, இவங்க முள்ள மாதிரியா, இவங்க முச்ச வைக்கியா, இது மோசமாக இருந்தால் இது நல்லதா, இது கட்டுதானே பண்ணுக்கலாம். வானால் மோசமே கட்சி வரைக்கும் நம்ம பக்கம் மட்டும் திரும்பக்கூடாது, அப்படியும் கூட ஆயிடலாம். இதுக்கு மேலே உதாரணம் சொன்னா ஓகேவா? நீங்கள் திருப்தி ஆகிட்டீங்க. அவர் என்ன ஆவாரோ தெரில. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.